PPG PCG ரெஸ்பிரேஷன் ப்ராஜெக்ட்டு. ஸோ இதான் நம்மளோட ராஸ்பெரி பிக்கோ போர்டு. இதில் தான் இந்த பைத்தான் இதெல்லாம் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஸோ parallelly reading the value of the PPG and PCG. So checking in the display what is the values. These values will be sent to the wireless. Through this wireless we are sending into the PC. PCயில் தான் நம்ம அந்த அல்காரிதம் அதெல்லாத்தையுமே போட்டு அதோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து அந்த மெஷரிங் யூனிட், பைத்தான் மெஷரிங் யூனிட்டு. ஸோ அந்த மெஷரிங் யூனிட்லேருந்து நம்மளுக்கு ஒயர்லெஸில் போகுது. இதே போல் தான் இருக்கும். இதான் பிபிஜி, இது பிசிஜி, ரெண்டு வேல்யூஸ். ஸோ இது ப்ராசஸ் பண்ணுற இந்த ஒயர்லெஸ் வந்து திரும்ப இந்த ரிசீவரில் இருக்குது. ஸோ இந்த ரிசீவர்லேருந்து உங்களுக்கு டேட்டா இங்கே வந்துடும். ஸோ இதான் நம்ம அந்த விபின்னு சொல்லியிருந்தோம்னா டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ அது வந்து இங்கே. ஸோ இதில் நார்மலாக இப்போ இனிஷியலாக இந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு அந்த ரெஸ்பிரேட்டரி வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றணும். நீங்கள் மாற்றினீங்கன்னா இங்கே சேஞ்சஸ் ஆகும். நான் இப்போ ரெஸ்பிரேட்டரி மாற்றுறோம், பிபிஜி மாற்றுறோம். பிபிஜி மாற்றினா இந்த மாதிரி வேல்யூஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாஸ்க் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நாங்கள் போட்டுட்டு இந்த பிபிஜியோட பிசிஜியோட வேல்யூ மாற்றுறோம். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸை வச்சுட்டு நீங்கள் இந்த டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிடணும். ஸோ இந்த வேல்யூஸ் தான் இங்கே இதே மாதிரி ரீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு பர்சன் இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு இந்த க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போயிட்டே இருந்ததுன்னா இந்த ஒரு டைம் இன்டர்வலில் இருக்கும். இந்த டைம் இன்டர்வலில் வந்து ஒரு 1000 வரைக்கும் வர வரைக்கும் நீங்கள் இந்த ரெஸ்பிரேட்டர்னு போட்டுட்டு அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே கொடுக்கணும். இங்கே ஒரு கவுண்டர் மாதிரி ஓடிட்டுருக்குல்ல, அந்த கவுண்டர் அது வந்து பீரியட் ஆஃப் டைமிங். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமிங் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான டைமிங்கு. ஸோ அவ்வளோ தூரம் ரன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக 1000 வரைக்கும் போயிட்டு ஒரு எக்ஸல் க்ரியேட் பண்ணிவிடும். ஸோ அந்த எக்ஸல் வந்து இதுக்குள்ளாரே சேவ் ஆகிடும். உங்களுக்கு அந்த எக்ஸல் வந்து சேவ் ஆகிடும். அந்த எக்ஸலோட வேல்யூஸ் தான் இருக்கும். அதான் அந்த எக்ஸல் தான் உங்களோட டேட்டா பேஸு. அதுதான் அந்த டேட்டா பேஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சிடுறோம். க்ரியேட் பண்ணி முடிச்ச பிறகு அந்த பைத்தான்லேருந்து நீங்கள் ரன் பண்ணி செக் பண்ணுறீங்க அந்த அல்காரிதத்தில். இதுதான் அந்த ரன் பண்ணுற கமாண்ட்ஸு, பிபிஜி பிசிஜி கமாண்ட்ஸு. ஸோ அந்த டேட்டா பேஸை நீங்கள் ரன் பண்ணுவீங்க. இதான் அந்த ஃபைல் நேமு. இங்கே ஒரு நம்ம பைத்தான் கோடிங் போட்டிருக்கோம். இது அல்காரிதம் போய் செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு வேவ் ஃபார்ம்ஸ்லாம் உங்களுக்கு க்ரியேட் பண்ணோம். இது வந்து அந்த பிபிஜி பிசிஜியோட ரிலேட்டிவ் வேவ் ஃபார்ம்ஸு. நம்ம இப்போ வச்சுருக்கிற வேல்யூஸை வந்து பார்த்துட்டு ப்ரெடிக்டட் வந்து பிசிஜி நார்மல் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ அஃபெக்டடுன்னா எவ்வளோ இருக்கும், நாட் அஃபெக்டட் எவ்வளோ இருக்கும், பர்சன்டேஜ் வந்து வந்துடும். ஸோ இப்போ நாட் அஃபெக்டட் வந்து இவ்வளோ. ஸோ அதனால் நார்மல் வந்து 74% இருக்குது, 78%. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இது எந்த ஒரு ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். ஸோ இதே டேட்டா பேஸ் நீங்கள் நிறைய க்ரியேட் பண்ணோம். அந்த டேட்டா பேஸில் உங்களுக்கு அப்நார்மல் வேல்யூஸ் நிறைய இருந்ததுன்னா இங்கே வந்து நாட் அஃபெக்டட் நிறைய வரும். ஸோ அதனால் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக வரலாம். இது எப்படி ரன் பண்ணுறது அது எல்லாமே நாங்கள் சாஃப்ட்வேர் கொடுத்துருவோம். நீங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிக்கணும்.